நம்ம தமிழ்நாடு இன்று இருக்கிற எல்லைகள் ஒரு காலத்தில் இதைவிட பெரியதா இருந்தது தெரியுமா? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழகம் பல முக்கிய பகுதிகளை இழந்தது. இன்று கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்கள்ல இருக்கிற சில பகுதிகள் ஒரு காலத்தில் தமிழர்களின் நிலம். அந்த வரலாறு என்ன? தமிழகம் எந்த பகுதிகளை இழந்தது? ஏன் இழந்தது? இந்த வீடியோல பார்க்கலாம். மொழிவாரி மாநிலம் என்றால் என்ன? 1947ல இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மாநிலங்களை எப்படி பிரிக்கணும் என்ற கேள்வி வந்தது. அப்போது பலர் மொழி அடிப்படையில்தான் மாநிலங்கள் உருவாகணும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் பிறகு 1956ஆம் ஆண்டு ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டுவரப்பட்டது. அதன்படி மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. தமிழ் பேசுகிற பகுதிகள் தமிழ்நாட்டுக்கும், தெலுங்கு பேசுகிற பகுதிகள் ஆந்திராவுக்கும், மலையாளம் பேசுகிற பகுதிகள் கேரளாவுக்கும் பிரிக்கப்பட்டது. தமிழகம் இழந்த பகுதிகள் 1. தேவிகுளம் மற்றும் பீர்மேடு. இப்போது கேரளாவில் இருக்கும் தேவிகுளம் மற்றும் பீர்மேடு பகுதிகளில் ஒரு காலத்தில் ஏராளமான தமிழர்கள் வாழ்ந்தனர். தேயிலை தோட்டங்களில் வேலை செய்த தமிழர்கள் அதிகம் இருந்தாலும் அந்த பகுதி கேரளாவுடன் இணைக்கப்பட்டது. இதற்கு எதிராக பல போராட்டங்களும் நடந்தது. 2. பாலக்காடு பகுதி. பாலக்காடு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் தமிழர்களின் ஆதிக்கம் இருந்தது. வர்த்தகம், கலாசாரம், மொழி ஆகியவற்றில் தமிழின் தாக்கம் இருந்தாலும் மொழிவாரி பிரிவில் அது கேரளாவுக்கு சென்றது. 3. கோலார் மற்றும் பெங்களூரு எல்லைப் பகுதிகள். இப்போது கர்நாடகாவில் இருக்கும் கோலார் பல தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தனர். ஆனால் கன்னட மொழி ஆதிக்கம் காரணமாக அவை மைசூர் மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது. 4. திருப்பதி பகுதி. இப்போது ஆந்திராவில் இருக்கும் திருப்பதி வரலாற்றில் தமிழர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட இடம். திருப்பதி கோவிலில் பல தமிழ் கல்வெட்டுகள். இப்போது ஆந்திராவில் இருக்கும் திருப்பதி வரலாற்றில் தமிழர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட இடம். திருப்பதி கோவிலில் பல தமிழ் கல்வெட்டுகள் இருந்தாலும் மொழிவாரி பிரிவின் போது அது ஆந்திராவுக்கு சென்றது. கன்னியாகுமரி மட்டும் எப்படி தமிழ்நாட்டுடன் சேர்ந்தது? ஆனால் எல்லா இடங்களும் தமிழகம் இழக்கவில்லை. அப்போது திருவிதாங்கூர் மாநிலத்தில் இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தனர். மார்ஷல் நேசமணி போன்ற தலைவர்கள் போராடியதன் மூலம் 1956ல் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. அதனால்தான் இன்று கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மொழிவாரி மாநில பிரிவு இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம். அது பல மாநிலங்களை உருவாக்கினாலும் தமிழகம் சில வரலாற்று பகுதிகளை இழந்தது. ஆனா தமிழர்களின் மொழி, கலாசாரம், வரலாறு எல்லைகளை தாண்டி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழரின் வரலாறு, எல்லரின் வரலாறு எல்லைகளை கடந்தது.